மெடிக்கல் டூரிசம் அதுதான் இந்தியாவுடைய ஜிடிபியில் 1/3 ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6.2 மில்லியன் பீப்புள் அவங்க வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. எதுக்காகனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டுமே. ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு கிளைண்ட் 32 இயர்ஸாக துபாயில் இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்தார். அந்த இடத்துல அவருக்கு உடனே உடம்பு முடியாமல் இறந்துட்டார். அவர் சம்பாரிச்சது ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காரு, இந்த மருத்துவத்துக்கு தான் செலவழிச்சிருக்காரு. நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். மாதத்துக்கு 2000 ரூபா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதில் போட்டிங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு 1008 வீடியோஸ் வருது. நம்ம எதில் பணம் போட்டால் நம்மளுடைய ஹெல்த்தை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு இருந்தால் மட்டும் போதும் 20 lakhs அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுக்கலாம். இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பிரசன்ட் மெடிடூவில் எடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? கிளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சம்மரியை ஃபுல்லாக படிப்போம். ஸோ என்ஆர்ஐஸ்க்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 20 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க இந்தியாவில் தான் இருக்கணும்ல, அப்ராடில் இருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பிஃபோர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி அவங்கள தயார்படுத்தணுமோ அவங்க அந்த ப்ரீ மெடிக்கேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். அவங்க கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறமும் 1 year வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு ஒரு மெடிசன் வேணும், இந்த மெடிசன் அவங்க கொடுத்து தீர்ந்துருச்சு, எங்களுக்கு மறுபடியும் வேணும், நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஃபார் IVF அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு 1 year வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணணும். ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுக்குறது. நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன்னா எனக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் என்ஆர்ஐஸ்க்குன்னு ஏதாவது இதில் வந்து இது மாதிரிலாம் இல்லை, இது மாதிரிலாம் இல்லை, என்ஆர்ஐஸ்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கா? கண்ட்ரி ஃபார் இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிறீங்களா, உங்களை காட்டி என்ஆர்ஐயில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய டிசீஸும் கவர் ஆகுது. ப்ரீமியம் வெரி சீப். பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து கிரசன்ட் மெடிடூருடைய டைரக்டர் சந்தானம் தான் இணைஞ்சிருக்காங்க. அதாவது என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் எப்படி வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிற பல கேள்விகள் நம்ம கிட்டே இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் நம்ம கூட இணைய இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நான் என்ஆர்ஐஸ்க்கு வந்து இந்தியாவில் எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மெடிடூருங்கிற அந்த டேர்ம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன் அந்த மாதிரி மெடிடூர்னு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக மெடிக்கல் டூரிசம் அதுதான் இந்தியாவுடைய ஜிடிபியில் 1/3 ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. பெரும்பாலும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6.2 மில்லியன் பீப்புள் அவங்க வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. எதுக்காகனா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டுமே. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை நாங்கள் மெடிக்கல் டூரிசம் சொல்லுவோம். ஸோ எங்களுடைய கம்பெனிக்காக நாங்கள் மெடிக்கல் டூர்னு ஒரு ஷார்ட் ஃபார்மாக வச்சோம். இப்போ நிறைய பேரை பார்க்க முடியுது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார. இப்போ அப்ராடில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து தனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்துக்கணும். சப்போஸ் அங்கே வந்து அவங்க சில விஷயங்களை டயக்னைஸ் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும், இந்தியாவில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இன்சூரன்ஸ் இல்லை. பட் இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்கேருந்து எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாங்கிறத பார்க்க முடியும். பட் எப்படி நீங்கள் வேரி ஆகுறீங்க? அவங்க இன்சூரன்ஸ் நார்மலாக வேறு கம்பெனிஸில் எடுக்கிறதுக்கும் கிரசன்ட் மெடிடூவில் எடுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மேம், நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிளைண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுடைய சம்மரியை ஃபுல்லாக படிப்போம். அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன மாதிரியான காஸ்ட்டு கவர் ஆகும். ஸோ அந்த காஸ்ட்டை வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ஆர்ஐயாக இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் தட்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அவங்களுடைய டிசீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், அவங்கள வந்து என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஆர்ஐஸ்க்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 20 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம்னா 1700 rupees. அது 1700 பே பண்ணால் அவங்களுக்கு 3 yearsக்கு அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. ஸோ அந்த இன்சூரன்ஸ்லேயே அவங்க ஃபுல் மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கலாம். ஏதாவது டிசீஸு, இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க இந்தியாவில் தான் இருக்கணும்ல, அப்ராடில் இருந்தாலும் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அயலக தமிழர்கள் நலவாரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் NRTன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ஷியல் தமிழ். அந்த கார்டை எடுத்துகிட்டா அவங்களுக்கு ஆக்சிடென்ஷியல் ப்ளஸ் ஹெல்த்து இது ரெண்டுமே அது கவர் பண்ணும். 1700 rupees தான் 10 lakhs வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எங்களுக்கு வரக்கூடிய ஒரு தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெசிடென்ஷியல் தமிழ் NRT பீப்புள் வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நாங்கள் கேட்குற கேள்வியே நீங்கள் NRT கார்டு வச்சுருக்கீங்களான்னு. ஸோ NRT கார்டு வச்சுருந்தாலேயும் அவங்க எலிஜிபிள் ஃபார் த இன்சூரன்ஸ். ஸோ அவங்க இன்சூரன்ஸுக்கு எலிஜிபிள்னா ஸோ தே நோ நீட் டு ஒரி அபவுட் த மணி. ஸோ ஹாஸ்பிட்டலில் நாங்களே அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணியும் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும்போது அதாவது எமர்ஜென்சி இன்சூரன்ஸுங்கிறது வந்து என்ஆர்ஐஸ்க்கு வந்துட்டு எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஏன்னா எமர்ஜென்சிங்கிறது வந்து அவங்க அங்க இருக்கிறப்ப நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிடென்டா இருந்தாலும் கவர் பண்ண முடியுங்கிறது வந்து எப்படி சாத்தியம்? ஏன்னா அவங்க எடுத்துக்கிற இன்சூரன்ஸ் வந்து இங்க எமர்ஜென்சி இன்சூரன்ஸ் வந்து எப்படி அங்க இருக்கும்போது உங்களுக்கு கை கொடுக்கும்? இல்லை, அதுக்கு தான் அவங்க நிறைய பேர் அந்த சம்மரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிபி சம்மரி. ஸோ ஜிபி சம்மரி இருந்தால் இங்கே உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணலாம். இப்போ என்ஆர்டியோடைய கார்டு வந்து விபத்து காப்பீடுனே அதில் போட்டிருப்பாங்க. விபத்து காப்பீட்டில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பாடியில் ஏதாவது ஒன்று லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 3 lakhs. இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த 10 lakhs கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்த கார்டு மட்டும் இது வந்து கவர்மெண்ட் பர்டிகுலராக என்ஆர்ஐ பீப்புளுக்காக டிசைன் பண்ண ஒரு காப்பீடு. அவங்க அப்ராட்ல இருந்தாலும் அது அவங்களுக்கு கவர் பண்ணுது. ஸோ இப்போ நார்மலாக வந்து என்ஆர்ஐஸ் வந்து இங்கே இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் ஆல்சோ நிறைய அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறதுலாம் பேசிக்கான சில விஷயங்கள் இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து அரபி கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறாங்க. எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான பேர் போய் சவுதி, துபாய், கத்தார் அந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வெயில்லையும் அங்கே உள்ள அந்த அட்மாஸ்பியர்லேயும் அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க இந்தியாவுக்கு திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி வந்து ஒத்துக்கிற மாட்டேங்குது. நிறைய இப்போ கூட வெரி ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு கிளைண்ட்டு 32 இயர்ஸாக துபாயில் இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்தார். அந்த இடத்துல அவருக்கு உடனே உடம்பு முடியாமல் இறந்துட்டார். ஸோ அவர் சம்பாரிச்சதை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காரு, இந்த மருத்துவத்துக்கு தான் செலவழிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியல தான் ஒரு என்ஆர்ஐக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் என்னென்னா, இதெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு நீட்ஸ். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நீங்கள் வந்து மாதத்துக்கு 2000 ரூபா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதில் போட்டிங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு 1008 வீடியோஸ் வருது. பட் நம்ம எதில் பணம் போட்டால் நம்மளுடைய ஹெல்த்தை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு ஆதார் கார்டு ஒரு பேன் கார்டு இருந்தால் மட்டும் போதும். அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய 20 lakhs அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுக்கலாம். அந்த ஸ்கீமை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை, இது ஃப்ரீ தான். பட் அதை எடுத்துட்டாலே அவங்க இயர்லி ஒன்ஸ் வந்து மெடிக்கல் செக்கப் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எப்பப்பெல்லாம் வெக்கேஷன் வர்றாங்களோ அப்பப்பெல்லாம் மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மெடிக்கல் செக்கப்பில் அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே இல்லை அப்படின்னா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி தே கிவிங் எ வெரி லெஸ் ப்ரைஸ் ஃபார் த ப்ரீமியம். ரொம்ப கம்மியானதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2500 rupeesக்கெல்லாம் 1 crore வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் இருக்குது. பட் இங்கே பெரிய டவுட் என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ அவங்க வந்து அங்கே அப்ராட்ல ஒர்க் பண்ணுறதுனால இங்கே ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு. இல்லை மேம், அப்படிலாம் இல்லை. அது வந்து லைக் மார்க்கெட்டில் மேபி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை மேம். இப்போலாம் ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அவங்க போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணாலேயும் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குங்கிறதே அவங்க ஈஸியாக பார்த்துடலாம். என்ஆர்ஐஸ்க்கு வந்து என்னென்னா அவங்க ஈவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலேயும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆக ஆரம்பிச்சிடும். என்ஆர்ஐக்கு தான் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு கூட அவ்வளோ கம்மியான ப்ரீமியம் கிடைக்காது. பட் என்ஆர்ஐஸ்க்கு வந்துட்டு ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்தியாவுடைய லைக் ஜிடிபி குரோத்துக்கு மெயின் காரணம் அவங்க தான். ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 2 பேருமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களும் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. இதை தாண்டி வந்து இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி நம்ம பேசணும். ப்ரீமியமும் வந்து ஹையாக இருக்குமா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இதை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா ஹாஸ்பிட்டலில் தேடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து டாக்குமெண்டேஷன், ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்ற ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கு. அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க சார்? மேம், எங்கள் கிரசன் மெடிட்டோரி இது வரைக்கும் ஒரு 300+ ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் இந்தியாவோட டைப் பண்ணியிருக்கோம். NIPHS உடைய கிரியேட்டர் நாங்கள். ஸோ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ எங்கள் கம்பெனி என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்தியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பஞ்சாபிஸ் வருவாங்க, அஸ்ஸாமிஸ் வர்றாங்க, அதர் ஸ்டேட்ஸ் லைக் தெலுங்கு, கர்நாடகா இவங்கெல்லாம் எங்கள்கிட்ட நிறைய வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கேட்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக ரெஃபர் பண்ணுங்கன்னுவாங்க. நாங்களே ரெஃபர் பண்ணுவோம். நீங்கள் கேட்ட அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அதில் தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. எப்பயுமே ஒரு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட்டில் ஜிபி சம்மரியிலேருந்து அந்த ப்ரீமியமோடைய வேலிடிட்டி இது எல்லாத்தையும் பார்க்கணும். ப்ளஸ் ரெண்டாவது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியணும். ஸோ இந்த பேப்பர் ஒர்க்கெலாம் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் எங்கள் கிளைண்ட்டுக்கு. ப்ளஸ் நாங்களே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸை ரெஃபர் பண்ணுறோம். இப்போ இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளுடைய பேஷண்ட்ஸும் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுடைய ஆஃபீஸ் வந்து யூஎஸில் இருக்குது, கனடாவில் இருக்குது,
ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஃப்ரான்ஸ், டென்மார்க், இப்போ பங்களாதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்களும் இங்கே வர்றாங்க. ஸோ அவங்க எங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்காது, இந்தியாவோட இன்சூரன்ஸ் அவங்களோட ஓன் மணியில் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு எங்களுக்கு கேட்பாங்க. இப்போ ஐவிஎஃப்க்குலாம் நிறையா வர்றாங்க. ஸோ ஐவிஎஃப்க்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சுருக்கோம். அதில் அவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குறவங்க அவங்க மவுத்தே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு போனீங்கன்னா அவங்களே நல்ல ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறாங்க, நல்ல ஐவிஎஃப் சென்டர் ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களே எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இத்தனை கண்ட்ரிலேருந்து வராங்க இல்லையா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இப்போ இந்த கண்ட்ரியில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரப் கண்ட்ரிஸ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கும், யூரோப்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கும், அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இங்கே இருக்குது. எஸ் மேம். ஏன்னா இப்போ யூரோப்பில் வந்துட்டு மெடிக்கல் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ அவங்க எதுக்காக இங்கே வராங்கன்னா வெயிட்டிங் பீரியட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். ஐவிஎஃப்ஆக இருக்கட்டும், ஒரு டென்டலாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேஜராக பண்ணக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு 32 ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் இருக்குது ஆர்த்தோவில். ஸோ அவங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணியிருக்கோங்களோ அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் கிளைண்ட் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே உள்ள ஜிபி, அவங்களுடைய லோக்கல் ஜிபி, ஃபார் எக்ஸாம்பிள் யூகேனா யூகேல உள்ள டாக்டர்கிட்ட ஃபர்தராக அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய வெயிட்டிங் டைம் குறையுது, ரெண்டாவது அஃபோர்டபுள் காஸ்ட்டுங்கிறதுனால ஈஸியாக போயிடுறாங்க. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய நீங்கள் நம்ம பேசின மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து அங்கேருந்து ஆன்லைனில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்துட்டு பண்ணுற முடியும். பட் உங்களுடைய முக்கியமான பணி என்ன இந்த இடத்துல? இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணுறதுலேருந்து கொண்டு போய் விடுற வரைக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் நீங்கள் வந்து நுணுக்கமாக பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுடைய இது என்னென்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு அந்த பிஃபோர் அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி டாக்டரோட 1-to-1 ஜூம் கால் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ அவங்க டாக்டர்கிட்ட நேரடியாக பேசிவிட்டு அவங்களுடைய ப்ராப்பராக அவங்க வந்து பிஃபோர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எப்படி அவங்கள தயார்படுத்தணுமோ அவங்க அந்த ப்ரீ மெடிகேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்க நாங்கள் பண்ணி கொடுப்போம். தென் ஒன்ஸ் போத் ஹாஸ்பிட்டல் அண்ட் பேஷண்ட்ஸ் தே அக்ரீட் மீன்ஸ் அவங்க பேஷண்ட்ஸ் இங்கே வருவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறமும் 1 இயர் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு ஒரு மெடிசன் வேணும், இந்த மெடிசன் அவங்க கொடுத்து தீர்ந்துருச்சு, எங்களுக்கு மறுபடியும் வேணும், நாங்கள் வாங்கி கொடுப்போம். நாங்கள் யூனிக்காக பண்ணுறோம். ரெண்டாவது எல்டர்லி பீப்புள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபார் ஐவிஎஃப் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு 1 இயர் வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணணும். ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுக்குறது, ஸோ அவங்கள லுக் ஆஃப்டர் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் பண்ணுறது, இது மாதிரி நாங்கள் யூனிக்காக பண்ணுறோம். இது ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்க்கு மட்டும் தான் கவர் ஆகுமா? அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. சில விஷயங்கள் கவர் ஆக மாட்டேங்குது, சில விஷயங்கள் மட்டும் தான் கவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேம் இப்போ வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர்ஸ்கிட்ட வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்காமலே ப்ரீமியம் சேல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவங்க நம்ம கிளைண்ட்ஸ் போய் அப்ளை பண்ண போகும்போது ஏற்கனவே இந்த டிசீஸை மறைச்சிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ப்ரீமியம் எடுத்துட்டீங்க, ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் கவர் ஆகாது, இதுதான் எல்லா இடத்துலையும் கிராஸ் ஆகிறது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிஃபோர் அவங்க ஒரு ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எங்கள் மூலியமாக போகிறாங்க அப்படின்னா நாங்களே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட பேசுவோம். பேசிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, இந்த டிசீஸ்க்கு இத்தனை வருஷமாக இருக்குது, இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டோடு தான் அவங்க ப்ரீமியம் எடுக்கிறாங்கன்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியோட பேசி அதுக்கேற்றாப்புல தான் ப்ரீமியம் வாங்கி கொடுப்போம். அப்படிங்கும்போது வி ஆர் த விட்னஸ். ஸோ எங்கள் கம்பெனிக்கு ஏன் அதிகமாக கிளைண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா இப்போ அவங்க போய் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசுகிறதுக்கும் அவங்க டைரெக்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேசுகிறதுக்கும் எங்கள் ஃபார் மீடியேட்டர் நாங்கள் இருந்து எங்கள் மூலியமாக பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க எங்களுடைய கிளைண்ட்டு, ஒரு கிளைண்ட்டை நாங்கள் லூஸ் பண்ணுறதுனால எங்கள் பிஸ்னஸ் போகுது. ரெண்டாவது இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராப்பராக அவங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அடுத்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு எங்கள் கிளைண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு நாங்கள் முக்கியம். ஸோ அவங்க வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டாக சர்வீஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் ஹோட்டலில் ஃபுட்டு வாங்குறதுக்கும் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஆர்டர் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். இப்போ எதாவது சரியாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு வரலங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் என்ன கொடுப்பாங்க,
நாங்கள் உங்களுக்கு கூப்பன்ஸ் கொடுக்குறோம், வவுச்சர்ஸ் கொடுக்குறோம், சாரிங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வி ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி பிட்வீன் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த வெயிட்டிங் பீரியடும் வந்துட்டு இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுலேருந்து திருப்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கு? ஸோ மேம், நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெயிட்டிங் நிறைய லைக் லாட்ஸ் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, டூரிஸ்ட் வீசாவில் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான அந்த ஃபாலோஅப் இல்லாமல் போனது. எப்பயுமே நீங்கள் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா வந்து வர்றீங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஹாவ் மெடிக்கல் வீசா. அந்த மெடிக்கல் வீசா இருந்தால் தான் லைக் அவங்களால ப்ராப்பராக இந்த கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க எனி நேஷ்னாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க, பட் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருப்பாங்க, அமெரிக்கன் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வீசா எடுக்கும்போது ப்ராப்பராக மெடிக்கல் வீசா தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டிஸ் வரும். எக்ஸாம்பிள் அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது தே நோ நீட் டு வெயிட் ஃபார் லாங். ஸோ எங்கள்கிட்ட அவங்க பண்ணும்போது எப்படின்னா, இப்போ எங்கள் மூலியமாக வரும்போது ஒரு கிளைண்ட் வர்றாங்கன்னா எந்த ஃப்ளைட்டில் வர்றாங்க, எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகுது அந்த ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டை யார் போய் பிக்கப் பண்ண போகிறோம், அந்த டிரைவரோடைய நேமு, காரோடைய நம்பரு, அவங்க எத்தனை மணிக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ரூமு, அந்த ரூம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிரும். ஸோ இப்போ அவங்க நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஒரு சர்ஜரியோ இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா எந்த டாக்டர் வர போகிறாரு, அவங்கள யார் ஃபாலோ பண்ணுவா, யார் சர்ஜரி பண்ண போகிறோம், எந்த டேட்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேர்டாக நாங்கள் வச்சுருப்போம் எங்களுடைய சம்மரி சீட்டில். ஸோ அவங்க பீஸ் ஆஃப் மைண்டில் போவாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அவங்க வேணும், ஓகே நான் இன்னும் ஒரு 1 வீக் வெளியில் ஸ்டே பண்ணுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல், நான் வெளியில் எங்கேயா ஸ்டே பண்ணுறேன்னா எங்களுடைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் நிறைய சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு லோக்கலில் எங்கேயாவது சைட் சீன் போகணும் அப்படின்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எண்ட் டு எண்ட் சர்வீஸ். எந்த கண்ட்ரியில் இருந்தால் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க வந்துட்டு அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸோ இங்கே வந்து நம்மளால் வந்து இன்சூரன்ஸ் எடுக்க முடியுங்கிறத நான் இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ பட் எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அவங்களுக்கு மெடிக்கல் வந்துட்டு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் அரப் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே காஸ்ட்லி தான் இருக்கும், பிட் காஸ்ட்லி. ஸோ அவங்க இங்கே வந்து பண்ணிக்கிட்டா தான் அவங்களுக்கு அது பெனிஃபிஷியல். ஸோ யாரெல்லாம் எடுத்தால் இது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி அரபிக் கண்ட்ரியில் கல்ஃபில் இருக்கவங்க டெஃபினட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். செகண்டு அவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் ஏதோ லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ப்ரீமியம் வந்து 2500 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 10 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியது என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இதில் நான் பார்க்கறது என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து மெனக்கெட்டு பண்ணுறீங்கன்னா அது மோட்டிவ் என்ன, எதனால் இதை ஆரம்பிச்சிங்க நான் தெரிஞ்சுக்கலாம்? பிகாஸ் லைக் நான் ஒரு 13 இயர்ஸாக NRI. ஸோ எனக்கு வெரி ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா அவர் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்தியா வந்திருக்காரு. ஸோ வந்தவருக்கு அவருக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்னு தெரில, எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரில. ஸோ அவர் இங்கே வந்துட்டார், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு, அப்புறம் மறுபடியும் UK வந்துட்டார். அதுக்கப்புறம் அவரால் வந்து லைக் சர்வைவல் பண்ண முடியல, அவர் இறந்துட்டார். இப்போ அவர் வந்து லைக் லாட்ஸ் ஆஃப் மணி ஹீ ஸ்பெண்டட் இந்த அவர் கேன்சரோட இதுக்காக தான் வந்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு லைக் ஓகே நம்ம NRIs வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வெளிநாடுகளில் வர்றோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோம், பேக் ஹோமில் நம்ம ஃபேமிலியை ஃபுல்லாக நம்ம லுக் ஆஃப்டர் பண்ணுறோம். பட் எண்ட் ஆஃப் த டே நமக்குன்னா என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, டிசீஸை மட்டும் தான் கொண்டு வரோம். நீங்கள் போய் துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து 10 பேர் இருப்பாங்க. எதுக்காகனா அந்த சாக்ரிஃபைஸ்னால் இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூம்லேயும் தனியாக ஜாலியாக இருக்கணும், பேக் ஹோமில் இருக்கவங்கணும். அதே மாதிரி அங்கே சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கச்சி கட்டி கொடுக்கணும், அக்காவை கட்டி கொடுக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை லுக் ஆஃப்டர் பண்ணணும், இப்படியே பணம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்போ அது தன்னிறைவு அடையுது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாகி இனிமேல் நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் இங்கே வர்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேன் பேக்கை தூக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க. ஸோ அது அவங்க அங்கே சம்பாரிச்சதை ஃபுல்லாக இங்கே வந்ததுக்கப்புறம் வயசான காலத்தில் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதுக்காக தான் அவங்க இவ்வளோ வருஷம் சம்பாரிச்சது அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த தலைவலி இருக்காது. இந்த மாதிரி இன்சூரன்ஸு, கார்ட்ஸு இதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஏஜில் அவங்களுக்கு அது
மிகப்பெரிய ஹெல்ப் ஆகும். அதோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான் இல்லையா? ரொம்ப கம்மி மேம். 300 rupeesக்குலாம் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். 300 rupeesக்குலாம் இருக்கு. 300 rupeesக்கு நம்ம எடுக்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கேக்குறேன், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் ஆகும்? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறது 350 rupees. 750 rupees பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs வரும். 1750 பே பண்ணீங்கன்னா 10 lakhs வரும். அதுல வந்துட்டு 3 கேட்டகரியா இருக்கு. இதெல்லாம் காட்டி டோட்டல் ஃப்ரீயாக கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயுஷ்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரீ. அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹெல்த் மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஒவ்வொரு வெக்கேஷன் வரும்போது ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்திருக்கீங்களான்னு கேட்டால் அவுட் ஆஃப் 100ல் 90% பீப்புள் தே சே நோ, நாங்கள் இது வரைக்கும் மெடிக்கல் செக்கப்பே எடுத்ததில்லை அப்படின்வாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வரும்போது அவங்க நோயை பெருக்கிக்கிட்டே போயிட்டு கடைசியாக இங்கே வரும்போது ரொம்ப டிசீஸோட வந்துட்டு தான் சிரமப்படுறாங்க. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு எக்ஸ்போ பண்ண போறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கே பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு? ஸோ நாங்கள் வி பிளான் டு டூ இட் April 12 and 13 in London மேம். லண்டனில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வர்றாங்க. ப்ளஸ் வி அப்ரோச் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ டெபுட்டி சிஎம்ஐயும் இன்வைட் பண்ணியிருக்கோம், ஹெல்த் மினிஸ்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம், ஹெல்த் செக்ரட்டரி இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ யூகேயில் ஹெல்த் செக்ரட்டரி அவங்க வர்றாங்க. அங்கே போய் ஒரு எக்ஸ்போ தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 40 ஹாஸ்பிட்டல் தேர் வில்லிங் டு ஓப்பன் அ ஸ்டால். ஸோ அவங்க ஸ்டால் அங்கே ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா அங்கே யூகே அண்ட் யூரோப்பில் உள்ள பேஷண்ட்ஸு யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக 1-to-1 ஹாஸ்பிட்டல்ஸோட பேசுவாங்க. அங்கேயே அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மெடிக்கல் டூரிசத்தை ரொம்ப ஹையாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது சம்மந்தமாக லண்டனில் வர ஏப்ரல் மாதம் நடக்குது. ஏப்ரல் மாதம் 12-13. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஒரு NRI வெளியில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், உங்களை அப்ரோச் பண்ணணும்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் சார்? வி ஹேவ் அ வெப்சைட் மேம், www.crescentmeditours.co.uk. ப்ளஸ் எங்களுடைய நம்பர் வந்துருக்கு, இப்போ டோல் ஃப்ரீ நம்பர் தான். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆனுவலில் வந்துட்டு இதை ரினியூவல் பண்ணுறதுங்கிறது யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த ஃபாலோ அப்ஸும் நீங்கள் பார்த்துப்பீங்களா? எஸ். இப்போ எங்கள் மூலயமா ஒருத்தவங்க ஒரு ப்ரீமியம் எடுக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்டாஃபே அவங்களுடைய ப்ரீமியம் எப்போ வந்து ரினியூவல் பண்ணணுங்கிற டேட் வந்துடும். ஸோ 1 month பிஃபோராகவே நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்டுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், சார் இவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டி என்னன்னு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாத வரைக்கும் அந்த ப்ரீமியமோட ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 5000 லைக் ஒரு 2000 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரீமியமில் கட்டியும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அது 1500 ஆயிரும். இப்படியே அது போகும். ரெண்டாவது ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் அது கவர் ஆகாது, ஹோல் ஃபேமிலிக்கு கவர் ஆகும். ப்ளஸ் நீங்கள் NRI இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் அது கவர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் உண்டு. இது வந்து கஸ்டமைஸ்டாக எங்களுக்கு வந்து கிடைக்குமா? இப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஜென்ரிக்கான சில விஷயங்கள் இருக்கும்ல, ஜென்ரேஷனாக சில நோய்கள் இருக்கும், அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா? எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம், தாராளம் பண்ணலாம். ஏன்னா இப்போ நிறைய வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்களே கம் ஃபார்வர்டாக வர்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிசீஸ் இப்போ நார்மலாக நம்மளுடைய இங்கேருந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன்னா எனக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளான்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் NRIஸ்க்குன்னு ஏதாவது இதில் வந்து இது மாதிரிலாம் இல்லை, இது மாதிரிலாம் இல்லை, NRIஸ்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் இன் கண்ட்ரி ஃபார் இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிறீங்களா, உங்களை காட்டி NRIயில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய டிசீஸும் கவர் ஆகுது, ப்ரீமியம் வெரி சீப். ஏன்னா NRIஸ்க்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ப்ரைவேட் கம்பெனியும் போட்டி போட்டுக்கிட்டு இன்சூரன்ஸ் அதோடைய அந்த ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் இது வந்து வேற எந்த கண்ட்ரியில் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அது ஒய் பர்டிகுலர்லி இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட்னு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். பிஃபோர் கோவிட் எப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய காம்படிட்டர் யாருன்னா டர்க்கி தான். அந்த கண்ட்ரிக்கெலாம் தான் அதிகமாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அப்புறம் டென்டலுக்கெல்லாம் போவாங்க, ஸ்கின்னுக்கு போவாங்க. ஆஃப்டர் கோவிட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா தான் வந்து அரௌண்ட் லைக் எப்படி சொல்கிறது ஒரு 6.2 மில்லியன் பீப்புளுங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் கம். ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்தியாவில் மட்டும்தான் அவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஆஃப்டர் கோவிட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவோடைய ட்ரீட்மெண்ட்டை அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இப்போ MRI ஸ்கேன்ல இருந்து எவ்வளோ க்ரௌட் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஓகே. ஸோ இந்தியாவும் தாண்டி பர்டிகுலராக தமிழ்நாடு வரதுக்கு எது ரீசன்ஸ் இருக்குது? எஸ் மேம், பிகாஸ் லைக் தமிழ்நாடோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மற்ற இப்போ ஃபார் டெல்லி, மும்பைலாம் அங்கே போனீங்கன்னா சிட்டிஸில் மட்டும்தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும். பட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டல் மாதிரியே கோயம்புத்தூரில் இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்க மாதிரியே மதுரையில் இருக்கும்,
திருச்சியில் இருக்கும். ரெண்டாவது இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு லைக் ஐவிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, எங்கள்கிட்ட அவங்க கேட்குறதே என்னென்னா, சார் ஐவிஎஃப்க்கு எங்களுக்கு வந்து மதுரையில் ஏதோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்களுடைய பிலீஃப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஹிந்துவாக இருந்தாங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலே போய் உட்காந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெடிடேஷன் கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட்டு அவங்க வேறு ஏதாவது ஒரு டூர் போனோம் அப்படின்னா ஈஸியாக, இப்போ சென்னையில் எடுக்கிறாங்கன்னா ஓஎம்ஆர் போவாங்க, திருச்சியில் எடுத்தாங்கன்னா மலைக்கோட்டை, கல்லணை இந்த மாதிரி போவாங்க. மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில், கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறாங்க. கோயம்புத்தூர்னா ஊட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது. ரெண்டாவது காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் மேம். ஐவிஎஃப்க்கு ஒரு டெஸ்ட்டுக்கு 3 lakhs வாங்குறாங்க யூகேல. ஸோ அந்த 3 lakhsல அவங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே முடிச்சு இங்கேருந்து போயிடலாம். என்டையர் ப்ராசஸ். காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி இஸ் ஆல்சோ பிளேஸ் a vital role here. பெரிய விழிப்புணர்வு தான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிஜமா வந்து சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ப்ரீமியம் ரொம்ப ஹையா இருக்கும், அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், அப்புறம் வந்து இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.